வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சாதாரண தர பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான புதிய தகவல். உறுதிப்படுத்தல் இல்லாத சிம் அட்டைகள் முடக்கப்படும், விடுக்கப்பட்ட அறிவிப்பு. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் விசேட சோதனை நடவடிக்கை. மாத்தறையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மீன் வியாபாரி உயிரிழப்பு. மின்சாரம் தாக்கியதில் 2 உயிரிழப்பு, 1 கைது. வடக்கு கிழக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை. இலங்கையில் கட்டாய நடைமுறை மீண்டும் வந்த அறிவிப்பால் கடுமையாகும் திட்டம். மட்டக்களப்பில் துயரத்தை ஏற்படுத்திய இளம் மருத்துவர் மரணம். தொடர்புடைய விரிவான செய்திகள். 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சையின் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் மார்ச் மாதம் 12ஆம் தேதி தொடங்கும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி விடைத்தாள்கள் மதிப்பீடு 3 கட்டங்களாக மேற்கொள்ளப்படும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனுக்கு தெரிவித்துள்ளார். விடைத்தாள்களின் முதல் கட்ட மதிப்பீடு மார்ச் 12 முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் 2ஆம் கட்ட பரீட்சை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் 3ஆம் கட்ட பரீட்சை ஏப்ரல் 21 முதல் மே 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். விடைத்தாள்கள் மதிப்பீடு பணிகளுக்காக 40,000 ஆசிரியர்கள் மட்டுமே பங்கேற்க உள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை கடந்த 17ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த பரீட்சை 3545 மையங்களில் நடத்தப்படுவதுடன் இந்த ஆண்டு 3,82,249 பாடசாலை மாணவர்கள் மற்றும் 69,214 தனியார் பரீட்சார்த்திகள் உட்பட மொத்தமாக 4,51,463 பேர் பரீட்சை எழுத தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டின் 2வது காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்த முன்மொழிவு குறித்து பிப்ரவரி 25ஆம் தேதி பொது கருத்து கணிப்பை தொடங்குவதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி முதல் மார்ச் 18ஆம் தேதி வரை வாய்மொழியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் கருத்து கணிப்பை நடத்துவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த கருத்து கணிப்பின் 9 மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் நடத்தப்படவுள்ளதுடன் அதனடிப்படையில் வரும் காரணிகளை அடிப்படையாக கொண்டு மின்கட்டண திருத்தம் குறித்து ஆணைக்குழு முடிவெடுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டின் 2வது காலாண்டில், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் 31ஆம் தேதி வரை மின்சார கட்டணங்களில் 13.56% அதிகரிப்பை எதிர்பார்த்து இலங்கை மின்சார சபை தனது முன்மொழிவை 13ஆம் தேதி சமர்ப்பித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் முறையான அடையாள விபரங்கள் உறுதிப்படுத்தப்படாத சுமார் 9 லட்சம் சிம் அட்டைகள் தற்போது பயன்பாட்டில் உள்ளதாகவும் தேவையான தகவல்கள் சமர்ப்பிக்கப்படாவிடில் அவை முடக்கப்படும் என்றும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். தற்போதுள்ள அமைப்பில் 8,97,802 சிம் அட்டைகளுக்கு முறையான அடையாள உறுதிப்படுத்தல் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு சிம் பதிவு கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் பதிவு தேவைகளை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யவும் இந்த புதிய விதிமுறைகள் இலக்கு வைத்துள்ளன. தற்போது 2,45,811 வணிக ரீதியிலான சிம் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் பதிவு செய்யப்படாத சில சிம் அட்டைகள் பாரியளவிலான கொள்ளை சம்பவங்கள் உள்ளிட்ட கடுமையான குற்றங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனவே குற்றப்புலனாய்வு நடவடிக்கைகளுக்கு சரியான சந்ததாரர் தரவுகள் அவசியம் என தெரிவித்த அவர், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லாதது குற்ற செயல்களுக்கு வழிவகுப்பதாக எச்சரித்துள்ளார். முறையான பதிவு விவரங்கள் இல்லாத சிம் அட்டைகளை பயன்படுத்துவோர் தேவையான தகவல்களை வழங்குமாறு அவர் வலியுறுத்தினார். தேவையான தகவல்கள் சமர்ப்பிக்கப்படாவிடில் சிம் அட்டைகள் செயலிழக்க செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். களுத்துறை தொடங்கொட நுழைவாயில் ஊடாக தெற்கு அதிவேக நெடுஞ்சாலைக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் வாகனங்கள் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. நேற்று இரவு போலீசாரால் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது.
திட்டமிடப்பட்ட குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல்களை குறைக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குறித்த வாகனங்களில் பயணிக்கும் நபர்கள் தொடர்பிலும் தொடங்கொட போலீசார் மற்றும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்து பிரிவின் போலீஸ் உத்தியோகத்தர்களின் ஒத்துழைப்புடன் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. மாத்தறை கந்தர தெவுந்துர பகுதியிலுள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு அருகில் இன்று பிற்பகல் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்தவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் படுகாயமடைந்தவர் மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளைட் எனப்படும் 55 வயது மீன் வியாபாரி மீதே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நபர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் இருவேறு பகுதிகளில் மின்சாரம் தாக்கியதில் இளைஞர் ஒருவரும் குடும்பஸ்தர் ஒருவரும் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கம்பகா மினுவாங்கொடை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மின்சார விபத்தில் 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேரிகமே பகுதியைச் சேர்ந்த மேற்படி இளைஞர் வீடொன்றில் மின்குமிழ்களை பொருத்திக் கொண்டிருந்த போதே எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் என ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதேவேளை பதுளை மகியங்கனை பிரதேசத்தில் நேற்று முன்தினம் மின்சாரம் தாக்கி 42 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாப்பா கடவெல்வ பகுதியைச் சேர்ந்த மேற்படி குடும்பஸ்தர் காணியொன்றில் சட்ட விரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கியே இந்த மரணத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டவிரோத மின்சார இணைப்பை ஏற்படுத்தினார் என சந்தேகப்படும் நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பில் அந்தந்த பகுதி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் நாளை பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பின்படி சில இடங்களில் நாளை 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மற்றும் சப்ரமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மூடுபனி நிலவக்கூடும். அதன்படி இடி மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மற்றும் பயணிகள் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம் என மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த கட்டாய நடைமுறையை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அதிவேக நெடுஞ்சாலை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் கட்டாய ஆசனப்பட்டி அணிதல் விதிமுறைகளை பின்பற்ற தவறியதற்காக கிட்டத்தட்ட 9,000 சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சட்டத்தின் கடுமையான நடைமுறையை உறுதி செய்வதற்காக அனைத்து நுழைவு மற்றும் வெளியேறுமிடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதிவேக நெடுஞ்சாலை போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிறுவர் விடுதியில் மருத்துவராக பணியாற்றி வந்த 31 வயதான மருத்துவர் செல்வராஜா பிரணவசோதி திடீர் மரணமடைந்துள்ளார். மட்டக்களப்பு மக்களுக்கு பெருந்துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர் செல்வராஜா பிரணவசோதி சுகவீனம் காரணமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அம்பாறை காரதீவை புறப்படமாக கொண்ட மருத்துவர் செல்வராஜா பிரணவசோதி மட்டக்களப்பு அரசடியில் வசித்து வந்த நிலையில் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் சேவையாற்றி வந்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் மருத்துவ படிப்பை நிறைவு செய்த பின் நாவலப்பட்டிய வைத்தியசாலையில் கடமையாற்றிய பின் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்த திறமையான ஒரு மருத்துவர் என்றும் இந்நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை இளம் மருத்துவரின் திடீர் மரணம் பெருந்துயரத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பலரும் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.